ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் வித் பொங்கலவேல். சோ இந்த நியூ இயர் எதுவுமா இன்னைக்கு நம்ம பார்க்க போற முதல் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய முதல் நியூ ரெக்யூமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 56,100 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அப்ளை பண்றதுக்கான டேட் 30/1/2024 சொல்லியிருக்காங்க. பணியிடம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி இந்த ரெண்டு கேஸ்டுகள் மற்றும் எல்லா கேஸ்ட் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் கிடையாது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணிருக்காங்க. சோ மத்த எல்லா டீடைல்ஸுமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பார்க்கலாம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போறக்கூடிய எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் எங்க வந்திருக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோமிக் எனர்ஜில இருந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம என்னென்ன மெயினா பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இதோடைய ட்ரைனிங் ஸ்கீம் என்ன, கிரேட் அதாவது உங்களுடைய மாத சம்பளம் என்ன, இதை எப்படி செலக்ஷன் பண்ண போறாங்க, இதனுடைய எலிஜிபிலிட்டி என்ன, இது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது, அதே மாதிரி இதோடைய டேட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன். இதோடைய எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனை இந்த ஜாபோடைய டீடைல்ஸ் பத்தி தான் கொடுத்திருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் 2 இயர்ஸ் இருக்கும். இந்த ட்ரைனிங் பீரியட் அப்போ பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 55,000 சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்க ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரைனிங் பீரியட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா லெவல் 10க்கு நீங்க மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மாத சம்பளம் 56,100 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோடைய எலிஜிபிலிட்டி அதாவது செலக்ஷன் ப்ராசஸ். செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 2 வே ஸ்டெப் ப்ராசஸ் பண்றாங்க. ஒன்னு ஸ்கிரீனிங் ரவுண்ட். இந்த ஸ்கிரீனிங் ரவுண்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஆன்லைன் எக்ஸாமினேஷன். சோ இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சுதான் நடத்துவாங்க. இந்த ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீனிங் ரவுண்ட்லயே இன்னும் ஒரு 2 ஆட் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பாக கேட் எக்ஸாம் எழுதி இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது இப்ப இன்ஜினியரிங் நீங்க முடிச்சிருக்க அப்படின்னா சிஜிபி 10க்கு அவுட் ஆஃப் 6க்கு மேல 6 அல்லது 6க்கு மேல இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ப்ராசஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்வியூ மூலியமா செலக்ட் பண்ணுவாங்க. சோ இந்த மூணையும் கால்குலேட் பண்ணி தான் ஃபைனல் ரவுண்டுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவது பார்க்க போறது பாத்தீங்கன்னா இதோடைய எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிகிரி முடிச்சுக்கணும். அந்த டிகிரி பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சுக்கணும். அந்த இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் லெவல் பாத்தீங்கன்னா என்னென்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி கண்டிப்பா கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கணும். 2023, 2022 and 2024 இந்த 3 இயர்ஸ் யாரெல்லாம் கேட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்கீங்களோ நீங்க எலிஜிபிள் அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பிசிக்கல் டிசிப்ளின் டீடைல்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப நான் ஒரு டிகிரி மட்டும்தான், அதாவது இப்ப இன்ஜினியரிங் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுமா? கிடையாதுங்க. இன்ஜினியரிங் மட்டும் இல்லாம டிகிரி ஹோல்டர், பிஎஸ்சி, எம்எஸ்சி முடிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட், எம்பிஏ இந்த மாதிரி ரிலேட்டட்ல நீங்க எது முடிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மேண்டேட்டரியா பாத்தீங்கன்னா கேட் நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா தான் நீங்க இதுல ஈஸியா செலக்ட் ஆக முடியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு அப் டு 26 வயசு வரைக்கும், ஓபிசி கேட்டகரிக்கு பாத்தீங்கன்னா அப் டு 29 வயசு வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு பாத்தீங்கன்னா அப் டு 31 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏஜ் ரிலாக்சேஷன் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க. அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஓபிசி கேண்டிடேட்ல ஒன்லி மேல் கேட்டகரிக்கு மட்டும்தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளிகபிள். இதே அதர் கேஸ்டா இருக்கட்டும், ஓபிசி கேஸ்டா இருக்கட்டும், இல்ல ஓசி கேஸ்டா இருக்கட்டும், எல்லா கேஸ்ட் பெண்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணம் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பர்சன் டிசபிலிட்டிஸ்க்கு முற்றிலும் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எந்த ஒரு கட்டணம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சோ அதே மாதிரி வந்து எப்படி அப்ளை பண்றதுக்கான டீடைல்ஸ் முதற்கொண்டு கொடுத்திருக்காங்க, அதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய போட்டோ வந்து எப்படி எவ்வளவு சைஸ்ல இருக்கணும், அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து என்ன சைஸ்ல இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல வந்து பேமெண்ட் பண்ண உடனே அந்த டாக்குமெண்ட் பேமெண்ட் ஸ்லிப் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ மத்த ரிஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப் முதற்கொண்டு எல்லாமே கொடுத்திருக்காங்க, இதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.